இயக்குனர், நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமையாளராக விளங்கின பாக்யராஜ் கடந்த ஜூன் 27 மாரடைப்பால காலமாக்கிட்டாங்க. அவங்களோட மறைவு ஒட்டுமொத்த சினிமா உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருந்துச்சு. இந்த நிலையில பாக்யராஜ்ட உதவி இயக்குனராக இருந்து இன்னைக்கு தனி இடம் பிடிச்சிருக்கிற பார்த்திபன் பாக்யராஜோட மரண செய்தி கேட்டதுல இருந்து அவரோட உடல் அடக்கம் செய்கிற வர ஒரு குடும்ப உறுப்பினராகவே மாறி எல்லா காரியங்களையுமே முன்னாடி நின்று நடத்தினாங்க. ஆனா பார்த்திபன் பிறரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகத்தான் இப்படி விளம்பரம் தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டுகள் சோசியல் மீடியாவில் எழுந்துச்சு. இதை பத்தி ஒரு பேட்டியில பார்த்திபன் ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்யராஜ் சாரோட மரண செய்தி கேட்டதும் எனக்கு அதை யார்கிட்ட உறுதிப்படுத்துறது அப்படின்னே தெரியல. உடனே அவரோட மகள் கீக்கிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க உண்மைதான், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், நீங்கள் நேராக வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற வேலைகளை கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனேன். அவரோட உடல் வந்தால் எந்த இடத்துல வைக்கணும், பொதுமக்கள் எப்படி அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு யோசிச்சு அங்கே இருந்த எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு 2 நாட்களாக நான் ஒரு மூர்க்கத்தனமாக வேலை செஞ்சேன். என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. அவரோட இறுதி ஊர்வலத்தப்போ ஜெமினிலேருந்து நான் நடந்து போனேன். அதுக்கப்புறம் 2 நாட்கள் என்னால் உடம்பு வழியால் எழுந்திருக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு மனவேதனையில தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சேன். அதை மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செஞ்சேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? மனுஷங்களுக்கு மனிதநேயமே இல்லை அப்படின்னு தான் தோணுது. என்னோட குருவுக்காக நான் அழுத கண்ணீரை இவங்களுக்கு காசுக்காக அழுகிற மாதிரி எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. கேமரா எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் நான் அழுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது அன்னைக்கு விட இன்னைக்கு தான் எனக்கு அழுக அதிகமாக வருது. இதை விட வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாக்யராஜ் சாரோட சாம்பலை பெசன் நகரில் கரைச்சிட்டு நான் வீட்டில் வேதனையோடு இருந்தேன். அப்போது நைட்டு 10 மணி இருக்கும். பாக்யராஜ் சாரோட உதவியாளர் ஒருத்தவங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதில் நீதான் பாக்யராஜை பெற்று வளர்த்து அவரை புதைச்சிட்டு வந்த மாதிரி எவனுக்குமே எந்த இடத்தையும் கொடுக்காம எல்லாத்தையுமே நீனே செஞ்சுட்ட. அதனால தான் உனக்கு உன்னோட பொண்டாட்டி பிள்ளைகள் யாருமே உன் கூட இல்லை. நீயும் சீக்கிரமாக செத்து போயிடுவ. நீ செத்தா உனக்கு கூட்டமே வராது அப்படின்னு அனுப்பியிருந்தாரு. என் மேலே அவருக்கு ஏன் இவ்வளோ கோபம்? ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தால் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்க எப்படி ஒரு குடும்பஸ்தனா ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும்? அப்படி கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நான் என்ன தவறு செஞ்சேன்? 2 நாளாக ஏதோ ஒரு மூர்க்கத்தனத்தில் வேலை செஞ்சேன். அதுக்காக இவ்வளோ பெரிய வார்த்தைகளா என்கிட்ட பேசியிருக்கலாம், அல்லது ஒரு அடி கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் என்னை முற்றிலுமே நிலைத்திடமாற வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக அந்த பேட்டியில் பார்த்திபன் பேசியிருக்கிறாங்க.